கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் மிகுந்த மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் கிருபையும் இரக்க நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாங்க. சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகுக்கு அனுப்பினார். ஆதியிலே ஆதாம் பாவம் செய்தபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சர்ப்பம் அவருடைய குதிகாலை நசுக்கும், அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அங்கே வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும். ஆனாலும் குமாரனை அவர் உடனே அனுப்பவில்லை. அந்த நாட்களிலே இருந்த ஜனங்களை ஆதாம் பாவம் செய்தபோது தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார். ஆகையால் அந்த சந்ததிகள் பெருக ஆரம்பித்த போது அந்த நாட்களில் இருந்த மக்களை தேவன் மறுபடியும் தம் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கான முயற்சி அவர் ஈடுபட்டார். முதலாவது ஏனோக்கை எழுப்பி அவருடைய 2ஆம் வருகை குறித்தெல்லாம் எச்சரித்தார். தேவன் நியாயாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லி ஜனங்களை எச்சரித்தார். ஆனாலும் ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பவே இல்லை. அடுத்ததாக தொடர்ந்து சந்ததிகள் வளர்ந்தன, பெருகிற்று. ஆனால் பூமியிலே பாவம் பெருக ஆரம்பித்தது. நோவா காலத்திலே ஆண்டவர் பொறுமையாக காத்திருந்து நோவாவை கொண்டு நீதியை பிரசங்கித்தும் ஜனங்கள் உணரவில்லை. அவங்க தொடர்ந்து பாவத்தை செய்தபோது கர்த்தர் அந்த நாட்களில் இருந்த உலகம் முழுக்க இருந்த படைப்புகளை அழித்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்தார்? சரி அப்படின்னு ஆண்டவர் நினைத்தார் என தெரியல. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களையாவது தம் பக்கம் முதலாவது திருப்பலாம் அப்படின்ட்டு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகள் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எகிப்திலே பலத்த அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். வனாந்தரத்திலே கர்த்தர் செய்தார். மோசேயை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த நேரம் மனம் திரும்புவாங்க, அந்த நேரம் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, ஆனால் மறுபடியும் விலகி போயிடுவாங்க. இப்படியாக கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தம் ஜனங்களை நேசித்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த போதெல்லாம் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மன்னித்து அவர்களை யோசுவா மூலமாக இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளை கொண்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். கர்த்தர் யுத்தங்களை செய்து புறஜாதிகள் கையிலிருந்து அவர்களை விடுவித்தார். மறுபடியும் அவர்கள் திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த புறஜாதிகளுடைய வழிபாடுகளின்படியெல்லாம் செய்து மிகுந்த கோபம் மூட்டினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார். தாவீது ராஜா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார். யோசியா, எசேக்கியா, இப்படி சில ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு அறிவித்தும் அந்த நாட்களில் மாத்திரம் அவங்க கர்த்தரை சேவிக்கிறது. அவர்கள் காலம் முடிந்த பிறகு திரும்பவும் பழைய மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்வதில் ஈடுபட்டார்கள். தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவர் எச்சரித்தார். அவர்கள் செய்த பாவங்களையெல்லாம் எச்சரித்தார். ஆனாலும் தொடர்ந்து ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கர்த்தரிடத்திலே அவங்க சேர்ந்திருப்பாங்க. எலியாவை கொண்டு ஆண்டவர் அக்கினி இறங்கின போது ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ஆனால் அது நிலையற்றதாய் மாறிப்போனது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படியாக எஸ்ரா, நெகேமியா போன்ற மக்களை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்தார். அந்த நேரத்தில் ஆண்டவரை சேவித்தாங்க. ஆனாலும் முழு மனதோடு கூட அவர்கள் கர்த்தரை பின்பற்றவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒரு 450 வருடங்கள் ஏறக்குறைய இருண்ட காலமாக இருந்தது. எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, நியாயாதிபதி இல்லை, ராஜாக்கள் இல்லை. அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் போல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா ஆண்டவர் மனுஷன் மூலமாய் வந்த பாவத்தை மனுஷனை கொண்டு நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை எழுப்பினார், தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். நியாயாதிபதிகள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் போதித்தார்கள். ஆனாலும் அவர்களும் பலவீனமுள்ள ஒரு மனிதராய் இருந்ததினாலே அவர்களால் இவர்களை பாவத்தில் இருந்து விடுவிக்க முடியவில்லை. கர்த்தருடைய அன்புக்கு நேராக திருப்ப முடியவே இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் அன்பாய் அவர்கள் மேல் இருந்ததை அநேக காரியங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசி கிரியைகள் மூலமாய் நடப்பித்து காண்பித்து கொண்டே இருந்தார். ஆதாமை ஆண்டவர் கோபத்திலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினாலும் ஜனங்களை அவர் நேசித்து கொண்டே இருக்கிறதை அவருடைய செயல்பாடுகள் நமக்கு காண்பித்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தம்முடைய குமாரனை காலம் நிறைவேறின போது அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். எவ்வளோ காரியங்களை அவர் செய்து மனுஷர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் செய்தும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவில்லை. ஆகவே தான் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். மற்றவர்களுக்கு இயேசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தாங்க, பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க. உதாரணமாக சொல்லப்போனால் மோசே ஆண்டவர் 2வது தடவை சொல்கிறார், மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது பதட்டம் அடைந்து அவர் அந்த மலையை திரும்பவும் அடிக்கிறார். அப்போ கர்த்தருடைய கோபத்துக்கு அவர் ஆளாகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில காரியங்கள் சொல்லலாம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பத்சேபாவை சேர்த்து கொண்டு அவர் அப்படி ஒரு பாவத்தை செய்தார். அந்த முழு பரிசுத்தம் உள்ளவர்கள் யாருமே அந்த நாட்களிலே இல்லாததினாலே அவர்களால் என்ன செய்ய முடியலை, ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியலை. ஆனால் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர் 100% பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தனக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார். அது காத்து கொண்ட ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அது மகா மேன்மையானதும் விசேஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, அது வரைக்கும் மனுஷ சமுதாயம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. மத்தேயு 4:15 சொல்லுது, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது வரைக்கும் பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தினுடைய அடிமைத்தனம், வியாதியிலே போராட்டங்கள், பிசாசினாலே போராட்டங்கள், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், இருளாயிருந்த வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த வாழ்க்கை, அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும்படி ஒருவர் பரலோகத்திலிருந்து நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிவிக்கதான் அவர் முதலாவது சொல்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் பயந்த காரியங்கள் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒருவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து சொல்லும்போது தான் அந்த தேவதூதன் சொல்கிறான், பயப்படாதிருங்க. இனிமேல் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் முன் வாழ்ந்த வாழ்க்கையின்படி அல்ல, இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் அது மாறப்போது. அப்படி மாற்றி அமைக்கும்படி ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும். பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்ததுன்றால் அந்த குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள், இவங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்கள், அவங்க நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுக்கெல்லாம் அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு அரண்மனையில் ஒரு
குழந்தை பிறந்ததானால் அந்த தேசத்துக்கு ஒரு சந்தோஷம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுவும் கூட அந்த சந்ததியோடு கூட அது மறந்து போய்விடும். அந்த சந்தோஷம் ஒரு அளவுள்ள ஒரு சந்தோஷம். அது மிகுந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்காது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேசத்தில் ஒரு தலைவர் வந்தார்னா அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அவருடைய செயல்பாடுகளினால் சில வருஷங்கள் சில நன்மைகளை அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டவரோ மகா மேன்மையானவரும் உன்னதமானவரும் விசேஷமானவருமாய் இருக்கிறார். ஆகவே தான் தேவதூதன் அவரை குறித்து சொல்லும்போது எல்லா ஜனத்துக்கும், ஃபார் ஆல் ஜெனரேஷன் அண்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்போது அவர் பிறந்த அந்த நாட்களுக்கு மாத்திரம், அந்த சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகம் முடிவு பெறப்போகிற சந்ததிக்கும் அவருக்கு முன்பாக பிறந்த மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை நீர் பாதாளத்திலே விடமாட்டீர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை நீர் காண விடமாட்டீர்னு சொல்லி அங்கே சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காலம் என்னுடைய ஆத்துமா அங்கே இளைப்பாறி கொண்டு இருந்தாலும் பாதாளத்திலே, இருதயத்திலே, ஆனால் நீர் வரும்போது, நீ உயிர்த்தெழும்போது நானும் பரலோகத்துக்குள்ளே வருவேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவருக்கு முன்பாக மரித்தவர்களுக்கும் அது சந்தோஷம். ஏனென்றால் அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் கொண்டு அந்த பழைய ஏற்பாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை குறித்து அநேக இடங்களிலே இயேசுவினுடைய பிறப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் பிறக்கிறதை அதிகமாய் அறிவித்த காரியம் எதுவென்றால் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்போ அவ்வளோ மேன்மையானவர், விசேஷமானவர். ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா, உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை அவர் பூமிக்கு இறங்கி செய்ய வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் மனுஷனால் மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருந்தது, அது பாவம். அந்த பாவத்துக்கு எல்லா சந்ததியும், எல்லா மக்களும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க. பாவத்தை அவர்களால் ஜெயிக்க முடியல, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. அந்த பாவத்தினால் வியாதிகள் வந்தது, சாபங்கள் வந்தது. இப்படி மனுஷனுடைய சமுதாயமே சீரழிந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசினுடைய அடிமைத்தனங்கள், அசுத்த ஆவிகளினால் ஜனங்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. இது எப்படி தான் மேற்கொள்வது, எதுக்கு முடிவு என்னதான் உண்டு என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டிருந்த காலம். வேதனையோடு கூட வசனம் சொல்லுது, அவர்கள் வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. மனுஷ சமுதாயத்துக்கு ஒரு மனுஷன் செய்த பாவம் உலகமே பயங்கரமான வேதனைக்குள்ளே போய்கொண்டே இருந்துச்சு. ஆனால் இயேசு அவை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க கூடியவராய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே இருந்த அந்த 100% பரிசுத்தத்தினாலே அவர் பாவத்தை செய்யாமல், பாவத்தை தன்மேல் சுமந்து இந்த உலகத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி வந்தார். அடுத்த காரியம் மரண பயம். வாழ்நாள் எல்லாம் மரண பயம். மரித்தால் நம்ம எங்கே போவோமோ தெரியாது. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். பாருங்கள், நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அது மட்டும் இல்லை, சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எந்த மனுஷனால் அப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. ஆண்டவர் நித்திய வாசியாக இருக்கிறதுனால தான் அவர் சரீரப்பிரகாரமாய் சில வருடங்கள் நம் மத்தியிலே அவர் இருந்தார் பூமியிலே.
அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஆவிக்குள்ளாக ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், அவருடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், உலகத்துக்கு வந்தது ஒரு பெரிய சேஞ்ச், மாற்றத்தை ஏற்படுத்தும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு அசாதாரணமானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த பாவத்தினுடைய வல்லமை கொடியது, மரணத்தினுடைய வல்லமை கொடியது. அது மட்டும் இல்லை, அந்த பாதாள கட்டுகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, பிசாசுகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. கொஞ்ச காலம் அவைகள் எல்லாம் மனுஷ சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவைகளுக்கு முடிவு கொடுக்கும்படி இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிறந்ததை தான் இன்றைக்கி உலகத்தில் வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அங்கே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் பிறந்து அந்த காரியத்தை செய்ய முடியல. ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்ததுனால வரலாற்றை மாற்றி அமைத்தார். உலக வரலாற்றை, உலக சரித்திரத்தை அவர் மாற்றி அமைத்தார். அவருடைய பிறப்பு ஆணித்தரமாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இந்த காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இதை மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி நினைத்த போது ஒன்றும் செய்ய முடியல. தேவன் நல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்பாக மரண படுக்கை, மரண கட்டுகள், மரண பயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, துணிகரமான பாவங்கள் செய்த அந்த வாழ்க்கை, அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்த வாழ்க்கை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மரண இருளை நோக்கி போய்கொண்டே இருந்தோம், நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தோம். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தாரோ அது டோட்டலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாருங்கள், எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அவனுக்குள்ளே நம்பிக்கை வருது, பரிசுத்தம் வருது, தேவனுக்கு பயப்படுகிறான், கீழ்ப்படுகிறான். அவன் அநியாயம் செய்ய மாட்டான், துணிகரமான பாவம் செய்ய மாட்டான், இச்சை அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் பழைய அழுக்குகள், பாவங்கள், காரியங்கள் எல்லாம் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, அவனை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்த அந்த பிசாசுனுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். பிசாசின் மேல் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பணத்தின் மேல் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். உலகத்தின் மேல் ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே ஒரு மனுஷன் அடிமையாக இருந்து அவரை சேவிக்கவும் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்னிடத்தில் ஒரு சகோதரன் வந்தார், ஒரு இஸ்லாமிய சகோதரன். அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்வது போல் என்னிடத்தில் வந்து பேசி கடைசியில் அவருடைய மார்க்கத்தை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். நான் சொன்னேன், உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாரு. நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது? இருக்குது அப்படின்னாரு. நிச்சயமாக இருக்காது அப்படின்னேன். ஏன் இருக்காதுன்னு திரும்ப கேட்டார். எந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு தான் உண்மையான சமாதானம், தெய்வீக சமாதானம் இருக்கும் என்று சொல்லி சொன்னேன். அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். கொஞ்ச நேரத்தில் எழுந்து போயிட்டார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அதுதான் சத்தியம். அந்த மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்படி ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் அவர்களை சந்திக்கும்போது அவர்களுக்கு உண்டான அந்த மிகுந்த சந்தோஷம், சமாதானம்,
இழந்து போயிட்டாங்க பாவம் செய்தபோது. அப்போது தேவ சாயலை இழந்து பாவ சாயல் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனால் இயேசு வந்து மறுபடியும் அந்த தேவ சாயலை மனுஷ சந்ததிக்கு கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இழந்து போன அந்த மிகுந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த மாம்சத்தில் இருந்த நாட்களிலே மாத்திரம் அல்ல, இந்த வசனம் சொன்னபடி அவர் எல்லா சந்ததிக்கும் எல்லா தேசத்தாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கும் அவரை விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுரூபமாக்கி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். வேதனையான நாட்களை ஆண்டவர் மாற்றுகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகள், மரண கட்டுகள், பிசாசினுடைய தொல்லைகள், இவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் அந்த மனுஷியை விடுதலையாக்கி அவர்கள் இழந்த அந்த தேவ சமாதானம் மறுபடியும் அவர்களுக்குள்ளாய் உண்டாகும்படி செய்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. தேவதூதன் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அது நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. இன்னமும் நிறைவேறும். தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். ஏனென்றால் இந்த காரியத்தை ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. ஏன்னா எந்த மனுஷனாலையும் பாவத்தை ஜெயமெடுக்க முடியாது. இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். அவர் 100% பரிசுத்தராய் இருந்ததுனால தான், அந்த ஆவிக்குரிய பலவானாய் அவர் இருந்ததுனால தான் அந்த பிசாசின் அடிமைத்தன கட்டுகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். பாருங்கள், பாவத்தில் வாழ்ந்திருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை அவர் தேடி வந்து அவருடைய பிறப்பினாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி அமைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம்! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி சொல்லலாம், தெருவில் தர்மம் எடுத்து பிழைத்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையில் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் கொண்டு போய் அரண்மனையில் வைத்து ராஜாக்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெரிய அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதாங்க ஒரு பெரிய மாற்றம். நமக்கு இன்றைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவின் மூலமாக நாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். பாருங்கள், அவருடைய பிறப்பு உலகத்தினுடைய சரித்திரத்தை புரட்டி போட்டது. இன்றைக்கும் புரட்டி போட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் சாத்தான் எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறான். சோதனைகளை, போராட்டங்களை கொண்டு வருகிறான். தன்னுடைய பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது அவனால் தாங்கி கொள்ள முடியவே இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தான் சொல்லுகிறது லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை விடுதலையாக்குகிறவர். எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கக்கூடியவர். தேவனுடைய குமாரனாக அவர் நமக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆதியிலிருந்து கர்த்தர் அன்பை மனுஷ சமுதாயத்தின் மேலே அவர் காண்பித்து கொண்டே வந்தார். அந்த அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிகமான விடுமுறைகள் கொடுக்கறது கிறிஸ்மஸ்க்கு தான். அதிகமான ஜனங்கள் பண்டிகை கொண்டாடுகிறதும் கிறிஸ்மஸ் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் உலக சரித்திரத்திலே அவரை போல காரியங்கள் செய்தவர் யாருமே கிடையாது, செய்யவும் முடியாது. எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் தான். உலக பிரகாரமானவனா சில காரியங்களை வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இவர் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து போயிருக்கிறார். நமக்கு மட்டும் இல்லை, அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவரை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு உண்மையாய் உங்கள் உள்ளத்திலே பிறந்திருப்பார். ஆனால் இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும். உண்மையான கிறிஸ்மஸ் அதுதான். யார் எப்பொழுது இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பு உண்டு என்று சொல்லி மனம் திரும்புகிறாங்களோ அன்றைக்கு அன்றையில் இருந்து அவர்களுக்கு கிறிஸ்மஸ் தான். ஒவ்வொரு நாளும் இயேசு அவர்களுடைய இருதயத்தில் பிறந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை அவர்களால் காண முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா மத்தேயில் ஒரு மாதிரி எழுதியிருக்கு, லூக்காவில் ஒரு மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை அவர்கள் கேட்டு எழுதினாங்க. ஆனால் நடந்த சம்பவம் உண்மை. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையாக இருந்த கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மை நேசித்ததுனால தான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தும்படியாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த உரிமையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் அருவருப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் வந்து சந்தித்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவரோடு கூட மறுபடியும் நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் இறங்கி வந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் நம்ம எல்லாம் நேசிக்கிறார், இன்னமும் நேசிப்பார். அவர் வருகை மட்டும் நம்மை நேசிப்பார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பது தான் நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கிறது. அது மிகுந்த சந்தோஷம். என்றைக்கு நமக்குள்ளே மனம் திரும்புதல் வந்து இயேசுவை தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறோமோ, அன்றைக்கு தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது கிறிஸ்மஸாக எண்ணப்படும். கிறிஸ்து பிறந்த தினமாக எண்ணப்படும். உலகத்தின்படி பழக்கத்தின்படி டிசம்பர் 25 என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் ஒவ்வொருத்தருக்கும் அவர் உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாள் தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒருவர் இயேசு மாத்திரமே. எந்த மனுஷன் எங்கே பிறந்தாலும் என்ன செஞ்சாலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், அந்த அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்து ஒரு மனுஷர் இல்லை, 2 மனுஷர் இல்லை, லட்சக்கணக்கான மனுஷர் இல்லை, கோடியான மனுஷருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமானவர் அல்லவா! அவர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா! அவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம் அல்லவா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாராலே மாற்றி அமைக்க முடியும்? ஒருவராலையும். சந்ததியாய் உள்ள கோடியான ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா அது இட் இஸ் நாட் பாசிபிள். யாராலே அதை செய்து முடிக்கவே முடியாது. என்ன புஸ்தகமானாலும், என்ன படைப்புகளானாலும், என்ன உருவாக்கப்பட்டாலும், என்ன வார்த்தைகளை பேசினாலும், தத்துவங்களெல்லாம் பேசினாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உண்மையாய் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே எல்லா மனுஷருடைய எத்தனை கோடி மக்களானாலும் அத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைத்தார், இன்னும் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தாரனால் இன்றைக்கே உங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். இந்த மிகுந்த சந்தோஷம். அடுத்த காரியம், மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் போய் அறிவித்தார்கள்.
அவர்கள் கண்ட காட்சியை மற்றவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல தான் நாமும் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு போவோம். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். இயேசு அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே நீர் எங்களை நேசித்து உம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினீர். ஆண்டவரே, உம்முடைய இயேசு வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியோ மாறி போயிருக்கும். நாங்கள் இந்த பூமியை விட்டு கூட கடந்து போயிருப்போம்ப்பா. எங்களை வந்து சந்தித்த தெய்வம், எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தீர். பூமியின் சந்ததிகளை மாற்றி அமைத்து இருக்கிறீர். இன்னமும் மாற்றுவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற அன்பிற்காக, அளவற்ற வல்லமையுள்ள செயல்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. வியாதி படுக்கையை மாற்றி அமைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. தொடுங்கப்பா. கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற அந்த மக்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இருதயத்தில் எத்தனை காயங்கள், உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு திரும்பவும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.